வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிருப்பது கஜலட்சுமி ராஜயோகம். இந்த யோகம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு மற்றும் சுக்கிரன் இணைவால் உருவாகிறது. விருச்சிக கஜலட்சுமி, புதாதித்ய யோகம், மாளவிய ராஜயோகத்தால் மேஷம், கடகம், கன்னி, விருச்சிக, மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்கள் நன்மை பெற்று நலமுடன் வாழக்கூடிய சூழ்நிலையில் இந்த அதிர்ஷ்ட ராசிகளாக மிளர்கிறார்கள். சோதனத்தில் ராசியின் 2ஆம் ராசியான ரிஷபராசியில் சுக்கிரன், வியாழன் இணைவு ஒரே வரிசையில் நிகழும் நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இணைப்பால் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகிறது. அதே நேரத்தில் மே 19ஆம் தேதி சுக்கிரன் தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் பிரவேசிக்க உள்ளதால் மிகவும் சாதகமான யோகத்தை அவர் உருவாக்கி தருகிறார். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், மே 31, 2024 அன்று மதியம் 12:02 புதன் கிரகமான புதன் இந்த மாத இறுதியில் இந்த ரிஷபராசிக்கு நுழைவார். இதன் விளைவாக விருச்சிக கஜலட்சுமி, புதாதித்ய, மாளவிய ராஜயோகம் ஆகிய 3 மங்களகரமான யோகங்கள் உருவாகிறது. இதனால் விருச்சிக கஜலட்சுமி, புதாதித்ய, மாளவிய ராஜயோகத்தால் மேஷம், கடகம், கன்னி, விருச்சிக, மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு நன்மையும் நல்லதொரு அதிர்ஷ்டமும் உண்டாகும் சூழல் இருக்கிறது. மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான யோக நேரமாக இருக்கிறது. இவர்கள் செய்யும் வேலையில் முன்னேற்றம் காண்பார்கள். வேலையில் உங்கள் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அது சார்ந்த அந்தஸ்தும் மதிப்பும் உயரும். ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் சில சுப காரியங்கள் நடக்கலாம். இதன் காரணமாக வீட்டின் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்பை விட கடினமாக உழைத்து புதிய உயரங்களை அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. மேஷராசி மக்களின் வாழ்க்கை மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் என்று நம்பலாம். அது சார்ந்து நீங்கள் உழைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. மேலும் இவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் வழங்கக்கூடும். கூடுதலாக இந்த காலத்தில் உங்கள் பணியின் மூலம் உங்கள் மேற்பார்வையாளர்களை வெல்வதில் நீங்கள் சிறந்த வேலையை செய்வீர்கள். வணிக வியாபாரத்தில் வருமானம் உயரும். வித்தியாசமான முயற்சி உங்களுக்கு உதவும் என்பதால் அது சார்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். உங்கள் பணி உங்கள் முதலாளிக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் உற்சாகம் மற்றும் தன்னம்பிக்கை இரண்டும் இதன் விளைவாக உங்கள் குடும்பத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். அடுத்து கடகம். இந்த கிரக சேர்க்கையின் சாதகமான பலன்களை கடகராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் தீவிரமாக அடைவார்கள். நல்ல வருமானம் மற்றும் அதிக அளவு திருப்தி இரண்டும் இவர்களுக்கு சாத்தியமாகும். இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரியின் மரியாதையையும் நம்பிக்கையும் பெறுவார்கள். உத்தியோகத்தில் இவர்களுக்கு உரிய மரியாதை இருக்கும். தங்களின் சிறப்பான பணி அலுவலகத்தில் உள்ள அனைவரையும் நேசிக்க வைக்கும் இவர்கள் முதலாளியின் பாசத்தையும் நம்பிக்கையும் பெறுவதில் வெற்றி பெறுவார்கள். இவர்கள் வியாபாரத்தில் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதிக பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவார்கள். இதனால் இவர்களை திருப்திப்படுத்தும் தங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் கணவர் முழு ஆதரவாக இவர்களுடன் செயல்படுவார். கூடுதலாக எங்கோ இருந்து நிலுவையில் உள்ள கணிசமான தொகையை பெறுவதில் இவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அத்துடன் தங்கள் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பார்கள். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதால் இவர்கள் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொண்டு நலமுடன் வாழ்வார்கள். கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த யோகத்தால் பெரிதும் பலன் அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. இவர்கள் வேலைகளை மாற்றுவதை கருத்தில் கொண்டால் இந்த நேரத்தில் சில கவர்ச்சிகரமான சலுகைகளை பெறலாம். மற்றும் இவர்கள் தங்கள் வேலைகளை மாற்ற வேண்டும் சூழ்நிலையில் இது உங்களுக்கு நிதி ரீதியாக உங்கள் இழப்பீட்டை மேம்படுத்தும் என்பதால் சற்று யோசித்து மாற்றுவதற்குண்டான சூழலில் இறங்குங்கள். வேலையில் அதிக வாய்ப்புகளை நீங்கள் கண்டால் நீங்கள் உங்கள் வேலைகளை மாற்றிக்கொள்ளலாம். அல்லது உங்களை திருப்திப்படுத்தும் பண விஷயங்களில் இந்த நேரத்தில் உங்களால் சேமிக்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் என்பதை உணர்ந்து சற்று அவதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். பணத்தை சேமிக்க கன்னிராசி மக்கள் முன்பை விட அதிக வாய்ப்பு இப்பொழுது உருவாகி இருக்கும். உங்கள் காதலியும் நீங்களும் ஒரு அன்பான உறவை அனுபவிப்பதை நீங்கள் சாட்சியாக காண முடியும். நீங்கள் ஒருவருடன் காதல் உறவு இருந்தால் மற்றும் அவர்களை திருமணம் செய்ய உத்தேசித்திருந்தால் உங்கள் வீட்டை பற்றி விவாதிக்க இந்த காலகட்டம் நன்றாக உதவி செய்கிறது. உங்கள் உறவில் உங்கள் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் நடத்துவார்கள். அதில் உங்கள் காதலுக்கு பச்சை கொடி காட்டப்படும். உங்கள் உறவுக்கு சிறந்த தரத்தை உங்களால் உருவாக்க முடியும். உங்கள் உற்சாகம் மற்றும் வருமான விருப்பத்தின் காரணமாக
தாங்கள் உடற்பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்துக்கு அற்புதமானதாக இருக்கும் இந்த நேரத்தில். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த கஜலட்சுமி ராஜயோகத்தால் அதிக லாபம் பெறுவார்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆளுமை, வளர்ச்சி மற்றும் தன்னம்பிக்கை உயரும். நீங்கள் தைரியம் மற்றும் வாழ்க்கையில் புத்திசாலித்தனமான தேர்வுகளை செய்யும் திறமை கொண்டிருப்பீர்கள். இதனால் இறுதியில் உங்களுக்கு பயனளிக்கும் நிலையில் இருக்கும். நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது செய்ய நினைத்தால் உங்கள் வணிக வியாபார முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களை எக்காரணத்துடன் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டிய தருணமாக இந்த நேரம் இருக்கும். இந்த மங்களகரமான யோகத்தின் மூலம் நீங்கள் நல்ல பெயர் மற்றும் நேர்மறையான தொழில் முடிவுகளை பெறுவீர்கள். கூடுதலாக நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான சாத்தியங்கள் இருக்கிறது மற்றும் நீங்கள் செய்யும் வேலையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்தால் நீங்கள் மிக பெரிய செழிப்பை பெறுவீர்கள். இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் சிறந்ததாக இருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் முழு உடற்தகுதியை அனுபவித்து நலமுடன் வேலை செய்து வாழ்வில் முன்னேறுவீர்கள். அடுத்து மீனம். இந்த நேரத்தில் மீனராசி மக்கள் நிறைய வெற்றி பெறுவார்கள். தங்கள் முயற்சிகள் பலனளிக்கும். நீங்கள் மிகவும் சாதகமான சிறந்த முடிவுகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் நல்ல நிலையை பெற்று உயர்வீர்கள். உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் மீது மகிழ்ச்சியை அடைவது போல் தோன்றும். இதை தவிர உங்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாகும். உங்கள் நோக்கங்கள் யாவும் நிறைவேறும். மீனராசி மக்களின் நிதி நிலைமைக்கு வரும்பொழுது இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த பற்றாக்குறையும் இருக்காது. மூதாதையர் உடைமைகள் மற்றும் பிற எதிர்பாராத ஆதாரங்களிலிருந்து பண வெகுமதியை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. உங்கள் நிதி நிலைமை உறுதியாக மேலோங்கி நிற்கும். உங்கள் திறமை மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக நீங்கள் வணிக உலகில் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் வணிகத்தை வளர்ப்பதற்கான உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் மற்றும் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். உறவுகளை பொறுத்தவரை உங்கள் மனைவியுடன் நீங்கள் மிகவும் வலுவான மற்றும் நேர்மறையான உறவை கொண்டிருப்பீர்கள். இதனுடன் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மிகவும் நெருக்கமாக இருப்பீர்கள். உடல்நல கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் விதிவிலக்கான ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். உங்கள் உயர் ஆற்றல் நிலைகள் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி உங்களை மிகவும் பொருத்தமாக உணர வைக்கும் மற்றும் யாவரும் நலமுடனும் குடும்பத்துடன் மகிழ்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை நீங்கள் பெற்று நலமாக வாழ்வீர்கள். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறைகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.